இந்த சில விஷயம்லாம் ஒரு சிலருக்கு புரிய வச்சுட்ருப்போம். இல்லைன்னா பேசிட்டுருப்போம். அவங்களுக்காக வந்து ரொம்ப எடுத்துடுச்சு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில சில பேருக்கெல்லாம் ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டுருப்போம். பார்த்து பார்த்து செஞ்சுட்ருப்போம். ஆனா ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். சரியா இருக்காங்களா? அது இதுன்னு. ஆனா அவங்களுக்கு அது பிடிக்குதா இல்லையான்னு நம்ம ஒரு வாட்டி கூட கேட்க மாட்டோம். ஏன்னா நாம நினைக்கிறோம் நம்ம சைட்லேருந்து அது அன்புன்ட்டு. அவங்க சைட்லேருந்து அது தொல்லையா முன்னாலே அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தொல்லையா ஃபீல் பண்ணிட்டு நம்ம பண்றது எல்லாமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. வேணுன்ட்டே ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல என்ன ஆகுதுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்ப சில விஷயங்கள்லாம் நம்ம இப்போ ஓப்பனா அந்த எதிராளிகிட்ட பேசுறது நல்லது. அதாவது ஒரு விஷயத்த வந்து சரி செய்ய பார்ப்போம். இல்ல ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுப்போம்னு நினைக்கிறோம். ஆனா, அந்த ஆப்போசிட் இருக்கிற பெர்சனுக்கு அவங்களுக்கு தேவை இருக்கா? உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா? அது வேணுமா? வேணாமா? இல்ல அத ரெடி டூ அக்செப்ட்டா? இதெல்லாம் விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லிக்கணும். ஏன்னா, தேவையில்லாம எதுவுமே வாய தேவை யாருமே கேட்காம தயவு செய்து மக்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. அட்வைஸ் மாதிரி இலவசமா குடுக்க அதுக்கான வேல்யூ கெட்டு போயிரும். புரியுதா? அதனால கேட்டு அவங்களுக்கு தேவை இருந்தா அவங்க உங்ககிட்ட சொல்லி ஒரு அட்வைஸ் வேணும், ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்குறப்போ செய்ங்க.